ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு விதமான லவ் லாங்குவேஜஸ் இருக்கு. லவ்வுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் மாறுபடும். ஸோ இங்க 5 டிஃப்ரெண்ட் ஆஃப் லவ் லாங்குவேஜஸ் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ஆஸ் எ பேரண்ட்டா நம்மளோட கடமை. ஸோ ஃபர்ஸ்ட் லவ் லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் டச். சில குழந்தைங்களுக்கு உங்களோட லவ்வை ஒரு ஃபிசிக்கல் அஃபெக்ஷனால நீங்க வெளிப்படுத்தினா மட்டும்தான் அவங்களால புரிஞ்சிக்க முடியும். அதாவது நீங்க அவங்கள ஹக் பண்றதாகட்டும், கிஸ் பண்றதாகட்டும், அவங்களோட எப்பவுமே ஒரு ஃபிசிக்கல் டச்சில் லைக் அவங்களோட நடக்கும் போது அவங்க கையை பிடிச்சி நடக்கிறதாகட்டும், இந்த மாதிரி ஃபிசிக்கலாக அவங்களோட லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் போது தான் அவங்க அதை லவ்வாக கன்சிடர் பண்ணுவாங்க. செகண்ட் லவ் லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன். இந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவங்க மேலே வச்சிருக்கிற லவ்வை நீங்கள் வார்த்தையால் எப்போவுமே வெளிப்படுத்த வேண்டியிருக்கும். அதாவது நீங்கள் அவங்கள எவ்வளோ விரும்புகிறீங்கன்னு லைக் ஐ லவ் யூங்கிறதாகட்டும், அவங்கள பாராட்டுறதாகட்டும், வார்த்தையால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது அவங்க அதை லவ்வாக கன்சிடர் பண்ணுவாங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா, ஆக்ட் ஆஃப் சர்வீஸ். ஸோ இது என்னன்னா, இங்கே வந்து த ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தேன் வேர்ட்ஸ். அதாவது உங்களோட லவ்வை நீங்கள் செயலால் தான் வெளிப்படுத்தி ஆகணும். லைக் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு டிஷ்ஷை செய்கிறதா இருக்கலாம், அவங்களோட ஹோம் ஒர்க்குக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செயலால் வெளிப்படுத்தும் போது அவங்க அதை லவ்வாக கன்சிடர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரிசீவிங் கிஃப்ட்ஸ். ஸோ எல்லா குழந்தைங்களுக்குமே கிஃப்ட்ஸ் பிடிக்கும். பட் இந்த குழந்தைங்களுக்கு கிஃப்ட்டுங்கிறது ஒரு டீப்பர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ்வாக அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. அது ஒரு சின்ன நோட்டில் நீங்கள் ஐ லவ் யூன்னு எழுதி கொடுத்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது கிஃப்ட் தான். கிஃப்ட்னா எக்ஸ்பென்சிவ் கிடையாது. ஈவன் ஒரு சின்ன பென்சில் கூட அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். லாஸ்ட் லவ் லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி டைம். அதாவது இந்த டைப் ஆஃப் கிட்ஸ்க்கு வந்து நீங்கள் எவ்வளோ தான் வார்த்தையில் சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. நீங்கள் அவங்களோட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, குவாலிட்டியாக அன்டிவைடட் அட்டென்ஷன் கொடுக்குறீங்களோ, அதாவது அவங்க கூட விளையாடுறதா இருக்கலாம், பெட் டைம் ஸ்டோரி சொல்கிறதா இருக்கலாம், உங்களோட டைம் மட்டும்தான் அவங்களுக்கு லவ்வாக போய் கன்வே ஆகும்.